சம்மதமே சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயிர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயிர் கண்மணியாய் எம்மை வளர்த்த, கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, சேலம் மறைமாவட்டம் பேட்டப்பாளையம் பங்கு இறைமக்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சாதாரண நிலையில் வாழுகின்ற நமக்கு அசாதாரண சக்தி கிடைப்பது இந்த நற்கருணையால்தான். இயேசு மெய்யாகவே திரு உடலாக திரு இரத்தமாக நமக்குள் உணவாக வருகிறார். இயேசுவின் இந்த தொடுதல் நமக்கு குணமளிக்கிறது, வாழ்வு தருகிறது, வழிகாட்டுகிறது. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் மீண்டும் புது படைப்பாக மாறிட இயேசுவின் தொடுதல் தேவைப்படுகிறது. இத்தகைய அருள் வாழ்வில் நாம் எந்நாளும் வளர்ந்திட இத்திருப்பலி உதவி செய்கிறது. தாவீதின் மகன் இறையரசர் நம்மை தொட வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலுவைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, உமது குடும்பத்தை இடையராது பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் விண்ணக அருளை மட்டுமே அது நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பிள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. உடன்படிக்கை பேழையை திருத்தூயகத்தில் வைத்தனர். ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 1 முதல் 7 முடிய மற்றும் 9 முதல் 13 முடிய. அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகர் சியோன் என்று கொண்டு வர விரும்பினார். அதற்காக அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா குலத்தவர்களையும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டுத் தலைவர்களையும் எருசலேமுக்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார். அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானிம் மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன் கூடினர். இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர். குருக்கள் பேழையை தூக்கி கொண்டனர். ஆண்டவரின் பேழை, சந்திப்பு கூடாரம், கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர். அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறையாகிய திருத்தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. 2 கரும்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. குருக்கள் தூயகத்தை நின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 132. உங்களது பதில். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். 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 ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும்.
காணாமல் இருப்பதால் கேள்விப்பட்டோம். வானவெளியில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்கு செல்வோம் வாருங்கள். அவரது திருவடி தாங்கி முன் வீழ்ந்து பணிவோம். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. உம் குருக்கள் நீதி ஆடையன அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு ஒரு கனியாதேயும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 53 முதல் 56 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டு நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வர தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொதுவிடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தொடுதல்.
அதனை தான் இந்திய நாளின் இறைவார்த்தை வழியாக, நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு வெளிப்படுத்தும் செய்தி. தொடுதல்னா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். தொடுதல்னா என்ன? தொடுதல்னா என்ன? உணர்வு. தொடுதல். இதுல மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட் சொல்றாரு, மனிதனுடைய தொடுதல் குணமாக்கும் பணியை செய்கிறது. மனிதன் எப்பொழுது அன்போடு பாசத்தோடு அவர்கள் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா வாழணும் அப்படின்னு தொடரானோ அப்பொழுது அவர்கள் நன்றாக இருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்று. தொடுதல் பலவிதம் இருக்கிறது. நம்ம துணி கடைக்கு போனதும் சுற்றி முற்றி பார்த்துட்டே இருந்தேன்னா அந்த துணி கடையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அம்மா இங்கே வாங்க, இந்த புடவையை தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்க, அப்போதான் இது எந்த பட்டால் நெய்யப்பட்டது, எந்த நூலால் நெய்யப்பட்டது அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்று கூப்பிடுகிறார்கள். அதே போல் ஒரு ஸ்நாக்ஸ் கடைக்கு போனால் நம்ம குழந்தைங்க போனதும், தம்பி இங்கே வா, உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும், அதான் இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு பாரு, அப்போ தான் எது ருசியானதுன்னு உன்னை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் காய்கறி கடையில் போய் காய்கறி வாங்கினாலும் சுற்றி முற்றும் பார்த்தாக்க நமக்கு நல்ல காய்கறியை வாங்க முடியாது. தொட்டு பார்த்து தொட்டு எடுத்து தூக்கி எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து ஆய்ந்து நாம் நல்லவற்றை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போன்றுதான் இன்றைய நாளிலும் கூட நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்வது, என்னுடைய அன்பு பிள்ளைகளே, நான் ஒவ்வொரு நாளும் உங்களை தொட்டு கொண்டே இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நீங்களும் என்னை தொட்டு கொண்டே இருக்கிறீர்கள், நான் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்னை தொடுகிறீர்கள் என்று அருமையாக எடுத்துரைக்கிறார். திருவிழியத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் இன்றைய நாளின் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டும் உடன்படிக்கை பேழை. தொடக்க காலத்திலே அந்த உடன்படிக்கையின் பேழையில் தான் கடவுள் உறங்குகிறார், கடவுள் இருக்கிறார், கடவுளுடைய இருத்தல் அந்த உடன்படிக்கையில் பேழையில் தான் இருந்தது. அந்த பேழையை யாரும் அவ்வளவு எளிதாக தொட்டுவிட முடியாது. ஆனால் 2 சாமுவேல் புத்தகத்தில் பார்த்தோம் என்றால் அந்த உடன்படிக்கையின் பேழையை தீய எண்ணத்தோடு தீய குணத்தோடு ஊசா என்ற நபர் தொடுகிறார். தொட்ட மாத்திரமே அந்த நபர், அந்த மனிதர் அந்த இடத்திலே உயிரை விடுகிறார். அதே போல அந்த தொடுதல் அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க நூல் புத்தகத்தில் பார்த்தோம்னா யாக்கோப்பு கனவு காண்கிறார். கனவு காணும் பொழுது அவருடைய கனவிலே ஒரு ஏணி வருகிறது. அந்த ஏணி மண்ணையும் விண்ணையும் தொட்டு கொண்டு இருக்கிறது. அந்த இடத்தில் உண்மையாலும் கடவுள் இருக்கிறார் என்று அவர் எடுத்துரைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தொடுதல் என்பது பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு தெரியாத கடவுளை தொட்டு உணர முடியாத அளவிற்கு தான் மக்கள் இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் நாம் சிந்தித்தோம் என்றால் வார்த்தையான கடவுள் மனு உருவெடுத்து நம் மத்தியில் வந்து நம்மை ஆசிர்வதிக்கிற கடவுளாக, நம்மை தொட்டு குணப்படுத்தக்கூடிய இறைவனாக, நம்முடைய நேச தந்தையாக இருக்கிறார். அதனை தான் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம் என்றால் 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் வாடிய பெண்மணி தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் மருத்துவ செலவிற்காக உபயோகித்து விட்டு யாராலும் முடியாது, யாராலும் குணமாக்க முடியாது, யாரும் அவருக்கு இல்லை என்று கையறு நிலையிலே பாதிக்கப்பட்ட நிலையிலே அவர் இருக்கிறார். அந்த நிலையிலே ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிந்து, ஆண்டவரை பார்க்க நான் தகுதியற்றவள், ஆண்டவர் இயேசு என்னை தொட தகுதியற்றவள், நான் பாவி, ஆண்டவர் இயேசுவினுடைய மேலுடையின் ஓரத்தை தொட்டால் போதும் நான் நலம் பெறுவேன் என்று தொட்டார்கள், குணம் பெற்றார்கள். திருவிவிலியத்திலே நாம் பார்த்தோம் என்றால் மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையிலே சிறு பிள்ளைகளை இயேசு ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறு பிள்ளைகளை இயேசு ஆண்டவரிடம் எடுத்து வருகிறார்கள்.
அப்பொழுது இயேசாண்டவர் சிறு பிள்ளைகளை, சிறு குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதித்து விட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லக்கூடிய கடவுளாக இருக்கிறார். சக்கேயு பாவியான மனிதன். இயேசு ஆண்டவர் வருகிறார், இந்த வழியாக தான் வருவார் என்று அறிந்து இயேசு ஆண்டவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று நினைத்து அவர் குள்ளமாக இருந்த போதும் அந்த பகுதியில் போகிறார். அவர் பாவத்தில் உழன்றபடியால் அவர் மக்கள் மத்தியில் சென்றால் மக்கள் அவரை கொன்று விடுவார்கள் என்று நினைத்து காட்டு அத்திமரத்திலே ஏறி ஒளிந்து கொள்கிறார். அப்பொழுது இயேசு ஆண்டவர் நேராக அத்திமரத்தின் கீழ் வந்து, சக்கேயு கீழே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் உணவருந்த வேண்டும் என்று அழைத்த மாத்திரமே அவர் மனமாற்றம் பெற்றவராக, அவர் உள்ளத்தை ஆண்டவர் தொட்டபடியால் அவர் உருகியவராக, ஆண்டவருடைய அன்பு மகனாக, ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையாக மாறுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைய நாளின் நற்செய்தியில் பார்த்தோம் என்றால் இயேசு ஆண்டவர் வருகிறார், இயேசு ஆண்டவர் இங்கே இருக்கிறார் என்று அறிந்தவர்கள் அனைவரும் நோயாளர்கள், பிணியாளர்கள், உடல் நோயாலும் மனநோயாலும் பீடிக்கப்பட்டவர்கள் இயேசு ஆண்டவரை தொட வேண்டும், இயேசு ஆண்டவர் அவர்களை தொட வேண்டும். இயேசு ஆண்டவர் தொடவில்லை என்றாலும் பரவாயில்லை, நோயாளர்கள் இயேசு ஆண்டவருடைய ஆடையின் விழுமையாவது தொட வேண்டும் என்று நம்பிக்கையோடு கூடி நிற்கிறார்கள். இயேசு ஆண்டவரும் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து குணம் அளிக்கிறார். பிரியமானவர்களே, இதோ நம் இறைவன் கண் பாராத இறைவன் அல்ல, காது கேளாத இறைவன் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி வருகின்ற இறைவன், நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கிற இறைவன். அவர் நம்மை நோக்கி வரும் பொழுது, நம்மை தொடும் பொழுது அதற்கு தகுதியானவர்களாக நாம் மாற வேண்டும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய பலவீனங்கள் அனைத்தையும் அவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து அனைவரும் ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடியவர்களாக உருக்கமாக ஜெபிப்போம். இயேசு ஆண்டவர் இதோ நற்கருணை வடிவிலே நம்மை ஒவ்வொரு நாளும் தொடுகின்ற நேச தந்தையாக இருக்கிறார். அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவுதான் நாம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஏதாவது ஒரு நிலையில் பாவத்தில் விழுந்து விடுகிறோம். ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிப்போம். இயேசுவே, தாவீதின் மகனே, எங்களை படைத்தவரே, எங்களை பராமரிக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிற நேச தந்தையே, இதோ நாங்கள் பலவீனமானவர்கள், உம் பார்வையில் சிறியவர்கள். நாங்கள் செய்யுகிற சிறு சிறு தவறுகளை மன்னித்து எங்களை நோக்கி நீர் வரும் பொழுது, நாங்கள் உங்களை தொட்டும் பொழுது, நீர் எங்களை தொட்டும் பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த கிறிஸ்தவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக ஜெபிப்போம். நல்லதையே செல்லும் வல்ல இறைவன், நன்மையே பயக்கும் நல் வார்த்தைகளால் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் வாழ்வையும் நாம் செய்கிற தொழிலையும் நிறைவாக தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் அனைத்தையும் எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி எடுத்து வைத்து ஜெபிப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் தம்மிடம் ஒப்படைக்க மக்களை வழிநடத்த தேவையான அருள் ஆசீர் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் தெய்வமே இறைவா, நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். நாட்டு தலைவர்கள் அனைவரும்
மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் பாதையில் வழிநடத்திட தேவையான நல்ல உள்ளத்தை அருளுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சியின் தெய்வமே இறைவா, ஆசிப்பேட்ட பாளையம் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். எம் பங்கின் மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் மன்னித்து விட்டு கொடுத்து அன்பு செய்து இயேசுவின் சிறந்த நற்செய்தியின் பணியாளர்களாக மாறவே தேவையான அருள் வரங்களை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பராமரிக்கும் தெய்வமே இறைவா, மாதா தொலைக்காட்சி பக்தர்களுக்காக மன்றாடுகிறோம். மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியில் பங்கேற்கும் அனைவரும் இறைவனின் அருளும் ஆசியும் பெற்றுக்கொள்ள தேவையான ஆற்றலை அருளுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் மருத்துவரே எம் இறைவா, உடல் நோயாலும் மனநோயாலும் வருந்தும் அனைவருக்கும் நீரே நலம் தரும் மருத்துவராக இருந்து நல்ல உடல் உள்ள சுகத்தை அருள்மாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியான முறையிலே ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, வலு குறைவற்ற எங்களுக்கு உதவியாக இப்பலி பொருட்களை படைத்திருக்கின்றீ. அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் வான்மணிகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீ. எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அருள் செல்வம் ராயப்பன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இன்றைய நாளில் திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் ஆசி பேட்டப்பாளையம் பங்கு மக்களாகிய அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக, சிறப்பாக மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர்களான புனித செசிலியம்மாள், புனித செபஸ்தியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பேர் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். அனைவரையும் ஏற்றுக்கொண்டவர்களாக, அனைவரையும் அன்பு செய்பவர்களாக ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை, சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம்முடைய பாவங்களையும் போக்கி அவருடைய அன்பு பிள்ளைகளாக அரவணைக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவர் இவரே. இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும்.
நினைத்தாலும் உலகம் உயருமே. சிம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அவ்விருந்தே உண்டிட சென்றிடுவோ இன்பம் நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, என்னை காத்திடும் மாறெனங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, என்னை காத்திடும் ஆரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின்